எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த 2025 ஆண்டின் செப்டம்பர் மாதத்திற்குரிய சிந்தனைக்குள் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. எனது நண்பர் ஒருவருக்கு கொஞ்சம் குளப்படிக்கார ஒரு மகன் இருந்தான். அவன் குளப்படி செய்ய இவர் மிகவும் அதிகமாய் அவனை கண்டித்தார். ஒரு வயது வந்தபோது இவரது கண்டிப்பு அவனுக்கு அதிகமானதால் அவன் வீட்டை விட்டு ஓடிவிட்டான். அந்த வேளையிலே எனது நண்பர் சொன்னார், அவன் விஷயத்திலே நான் இன்னும் கொஞ்சம் ஞானமாய் நடந்திருக்கலாம் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, பல காரியங்களிலே நாங்கள் இப்படி சொல்வதுண்டு. இந்த விஷயத்திலே நான் ஒரு பிழை விட்டு விட்டேன், இந்த விடயத்திலே இன்னும் கொஞ்சம் ஞானமாய் நான் நடந்திருக்கலாம் என்று நான் சொல்வதுண்டு. எங்களுடைய வாழ்க்கையிலே ஞானம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கின்றது. பல எங்களது வாழ்க்கையை குறித்து தீர்மானங்கள் எடுப்பதற்கு எங்களுக்கு ஞானம் உதவி செய்கின்றது. ஒரு அறிஞர் ஞானத்தை குறித்து இவ்வாறு சொல்லுகின்றார்: தக்காளி என்பது ஒரு பழம், ஒரு ஃப்ரூட் என்று எங்கள் யாவருக்கும் தெரியும். அது எங்களது அறிவு எங்களுக்கு சொல்லுகின்றது. தக்காளி என்பது ஒரு பழம் என்று அறிவு எங்களுக்கு சொல்லுகின்றது. ஆனால் தக்காளியை நாங்கள் செய்கின்ற ஃப்ரூட் சலட்டில் கலக்கலாமா இல்லையா என்பதை ஞானம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆகவே அறிவு அதை பழம் என்று சொல்லுகிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், தக்காளியை ஃப்ரூட் சலட்டில் கலந்தால் என்ன நடக்கும். ஆகவேதான் தக்காளியை நாங்கள் ஃப்ரூட் சலட்டில் கலப்பதில்லை. ஆகவே அதை எங்களுக்கு ஞானம் கற்றுத் தருகின்றது. இதுதான் ஞானத்திற்கும் அறிவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்று நாங்கள் பார்க்கின்றோம். யாக்கோபு 1:5 இவ்வாறு சொல்லுகின்றது: உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆகவே நாங்கள் ஞானத்தையும் அறிவையும் ஒப்பிடுகின்ற போது அறிவு நாங்கள் பெற்றுக்கொள்வது, ஆனால் ஞானம் என்பது தேவனால் எங்களுக்கு தரப்படுவது. ஆகவே இந்த ஞானம் எங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்வதற்கு மிகவும் எங்களுக்கு உதவி செய்கின்றது. நாங்கள் அரசன் சாலமோனை குறித்து பார்க்கிறோம். இதுவரை இருந்தவர்களிலே சாலமோனை போல ஞானத்திலே தெளிந்தவனாக இருந்தவர் ஒருவரும் இல்லை என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அவ்வளவு தூரம் சாலமோன் ஞானத்திலே மிகவும் ஒரு தெளிவுள்ள ஒரு மனிதனாக, ஞானத்தை அதிகம் பெற்றவனாக சாலமோன் இருந்தார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு ஞானம் அவசியமாகிறது. அறிவை நீங்களும் நானும் எங்களுடைய முயற்சியினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம். உதாரணமாக நாங்கள் சொல்லுகின்ற போது, இன்றைய நாளிலே எங்களுடைய வாழ்க்கையின் ஒன்றிய ஒன்றாக இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக, அதாவது எப்போதுமே மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக கருதப்படுவது நாங்கள் இப்பொழுது பாவிக்கின்ற மொபைல் போன்ஸ். இந்த மொபைல் போன்ஸ் மனிதனுடைய அறிவின் கண்டுபிடிப்பின் உச்சம். மனிதன் தனது அறிவால் இந்த மொபைல் போனை மனிதன் கண்டுபிடித்தான். ஆனால் மொபைல் போனை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அதனை ஞானத்துடன் பயன்படுத்த வேண்டும். இன்று மொபைல் போனை ஞானத்துடன் பயன்படுத்தாமல் இருந்ததினால் பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை அனுதினமும் சந்தித்து வருகிறார்கள். இதனை நாங்கள் அன்றாட செய்திகளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மொபைல் போன் என்பது மனிதனுடைய அறிவின் கண்டுபிடிப்பின் ஒரு உச்சம். ஆனால் மனிதன் தனது அறிவினால் கண்டுபிடித்த அந்த மொபைல் போனை நானும் நீங்களும் ஞானத்துடன் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தாவிட்டால் அது அழிவுக்கு ஏதுவாகும்.
நீதிமொழிகள் 1 7வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே இன்றைய நாளிலும் நான் இந்த செய்திக்காக கொடுத்திருக்கின்ற தலைப்பு ஞானத்தின் உறைவிடம். ஆகவே ஞானத்தின் உறைவிடம் எது என்பதை நீங்களும் நானும் பார்க்கின்ற போது இந்த நீதிமொழிகள் 1 வசனம் அங்கே எங்களை அழைத்து செல்லுகின்றது. அதாவது நீதிமொழிகள் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே ஞானத்தை நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு நாங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு அதிகமாய் தருவார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். யாக்கோபு 3 வசனத்தை பார்க்கின்ற போது அங்கே ஞானத்தின் குறியீடுகளாக 7 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். ஞானம் சுத்தமுள்ளது, சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், பட்சபாதம் இல்லாமை, மாயமற்றது என்று ஞானத்தை குறித்து அங்கே 7 குறியீடுகள் யாக்கோபு 3 வசனத்திலே சொல்லப்படுகின்றன. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரியானபடி வளப்படுத்தி வாழ்வதற்கும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஞானம் எங்களுக்கு உதவி செய்கிறது. அறிவை மாத்திரம் பயன்படுத்தி, எங்களுக்கு இருக்கின்ற இந்த அறிவை மாத்திரம் பயன்படுத்தி நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியாது. என்று அறிவை மட்டும் தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்தவர்கள் அநேகம் பேர் இருக்கின்றார்கள். ஆகவேதான் நாங்கள் பார்க்கின்றோம் நீதிமொழிகள் 1 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே நாங்கள் ஞானத்தை சரியான விதத்திலே, ஆண்டவர் தருகின்ற ஞானத்தை சரியான விதத்திலே பயன்படுத்தி ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆகவேதான் யாக்கோபு 1:5 சொல்வது, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் ஆண்டவரிடம் தான் அதனை கேட்க வேண்டும். ஏனென்றால் ஞானத்தை தருபவர் ஆண்டவர். அது எங்களுக்கு இலவசமாக ஆண்டவரால் தரப்படுகின்ற ஒரு ஈவு. ஆனால் அது எங்களுக்கு குறைவுள்ளவர்களாக இருந்தால், ஆண்டவரே எனக்கு ஞானம் போதாமல் இருக்கின்றது, எனது வாழ்க்கையை நான் சரியான விதத்திலே வாழ்வதற்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு தாரும் என்று நாங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் ஆண்டவர் ஞானத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவார். ஆகவே அறிவு கருவிகளை எங்களுக்கு தரலாம். நான் சொல்வது மாதிரி அறிவு மொபைல் போனை எங்களுக்கு தரலாம், அறிவு எங்களுக்கு தொலைக்காட்சியை தரலாம், அறிவு எங்களுக்கு யூடியூப்பை தரலாம், அறிவு எங்களுக்கு ஃபேஸ்புக்கை தரலாம், அறிவு எங்களுக்கு கம்ப்யூட்டரை தரலாம், அறிவு எங்களுக்கு இன்டர்நெட்டை தரலாம், அறிவு எங்களுக்கு இமெயிலை தரலாம். எல்லாவற்றையும் அறிவு எனக்கும் உங்களுக்கும் தரலாம். ஆனால் இந்த அறிவால் பெற்றுக்கொள்கின்ற இவை அனைத்தையும் சரியான விதத்திலே பயன்படுத்துவதற்கு ஆண்டவருடைய ஞானம் அவசியம். ஃபேஸ்புக்கை தவறான விதத்திலே பயன்படுத்துவதால் வரும் விளைவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். யூடியூப்பை தவறான விதத்திலே பயன்படுத்துவதால் வருகின்ற விளைவை பார்க்கின்றோம். கம்ப்யூட்டரை தவறான விதத்திலே பயன்படுத்துவதால் வருகின்ற விளைவை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு ஒவ்வொன்றையும் நாங்கள் அடுக்கிக் கொண்டே நாங்கள் போகலாம். மனிதனுடைய அறிவாற்றால் கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான கருவிகள் இவை. ஆனால் இந்த கருவிகளை இவற்றை நாங்கள் ஞானத்துடன் பயன்படுத்தாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே அது எங்களை அழிவின் பாதைக்குள் அழைத்துச் செல்லும். ஆகவே இந்த புதிய மாதத்திற்குள் நாங்கள் செல்லுகின்ற போது நாங்கள் அதிக ஞானத்தை பெற்று கர்த்தருக்கு பயப்படுகின்ற வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தரும்படியாக நாங்கள் அவரிடம் வேண்டுவோம். ஆகவே அறிவு மட்டும் கொண்டிருந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்தால் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே ஞானத்தின் உறைவிடம் யார்? ஆண்டவர். ஞானத்தின் உறைவிடமாகிய அவரிடம் நாங்கள் எங்களை ஒப்படைக்கின்ற போது அவர் அந்த உறைவிடமாகிய ஆண்டவர் எங்களுக்கு ஏராளமான ஞானத்தை தருவார். குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் ஞானத்திலே அந்த ஆண்டவரிடம் கேட்டால் அவர் அதை எங்களுக்கு தருவார். அந்த ஞானத்தை பெற்று வாழ்க்கையை சரியாமத்திலே வாழ வல்ல கர்த்தர் உங்களையும் என்னையும்
இந்த புதிய மாதத்திலும் வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்றதான அன்புள்ள கடவுளே, ஆண்டவரே, வேதம் எங்களுக்கு சொல்கிறது, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கின்றவராகிய ஆண்டவரிடத்தில் கேட்க கடவுள். அதே வண்ணம் ஆண்டவரே, நீதிமொழிகளை வாசிக்கின்றோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஞானமாய் நடக்க, ஞானமாய் காரியங்களை செய்ய, ஞானமாய் நடந்து எங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள முதலுடைத்தார். இந்த புதிய மாதத்திலும் எங்களுக்கும் எங்களை சார்ந்த எங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் உமது ஞானத்தை, ஞானத்தின் உறைவிடமாகிய நீர் தரம்படியாக செபிக்கும். இதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நேரான வழியிலே நடக்க உமது அருளைத்தார். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதப்படியிலே ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். வல்ல கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரிடமிருந்து, ஞானத்தின் உறைவிடமாகிய ஆண்டவரிடமிருந்து ஞானத்தை பெற்று வாழ கர்த்தர் உங்களை அன்போடு அழைக்கின்றார். ஆமேன்.